ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் லஞ்ச். இன்றைக்கி நம்ம டுடேஸ் லஞ்சில் எல்லாருமே விரும்பக்கூடிய வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக வீட்டிலே செய்யலாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாங்க. வெங்காயம், பூண்டு, கோஸ், கேரட், பீன்ஸ், குடமிளகாய், எண்ணெய், உப்பு, மிளகுத்தூள், சோயா சாஸ், தனி மிளகாய் தூள். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போது ரைஸ் ஆஃப் பாயில் வெந்த உடனே அதை வடித்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 10 பல் பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு எல்லா காயுமே சேர்க்கணும், அப்போ தான் சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ காயெலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கோஸ் சேர்த்துக்கலாம். அதோடவே கேரட், பீன்ஸ், குடமிளகா 3த்தையும் சேர்த்துடலாம். இப்போது காயெலாம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். பெப்பர் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதோடவே நம்ம ரைஸ் ஆற வச்சு எடுத்துருக்குள்ள அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிட வேண்டாம். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்களும் ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். டுடேஸ் லஞ்ச்.